என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. பட் ஒரு 6 மாசமா ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு ஃபீல் இருக்குது. அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் சேஞ்சஸில், ஸோ அவங்களோட பிஹேவியரில் எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 6 மாசமா என் கூடயும் சேர்ந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்கியூஸஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 3 மாசமா பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் பேரண்ட்ஸ் வீட்லேயும் அவங்க இல்லை. அவங்க தனியாக இருந்து ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டாங்க. எங்கே ஸ்டே பண்ணியிருக்கன்றதை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவங்கள ட்ராக் பண்ண ஆரம்பித்தோம், மானிட்டர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸோட வீட்டில் இருந்து ட்ராக் பண்ணுறது, மானிட்டர் பண்ணால் என்னென்ன வகையில் ட்ராக் பண்ணுறீங்க? அவங்கள கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேரபோட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். சரிங்களா, அவங்களுடைய வேரபோட்ஸ் சரிங்களா, அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறமா எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு, அங்கேருந்து நம்ம டெக்னிக்கலாக அவங்கள ட்ராக் பண்ணுவோம். அவங்க எங்கே இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். வண்டியில் எதுவும் டிவைஸ் வச்சு அந்த மாதிரி? ஆமாம், ஜிபிஎஸ் வைப்போம். அவங்க வண்டியில் வச்சிருக்கீங்க? ஆமாம், ஜிபிஎஸ் வைப்போம். ஏன்னா நமக்கு தேவை என்னன்னா அவங்களுக்கு பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கணும். அவங்களுடைய பிரச்சனையோட ரூட் காஸ் தெரிஞ்சால் தான் அவங்களோட பிரச்சனை நம்ம சரி பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான வேலையை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அவங்கள பக் பண்ணுவோம். ஸோ அவங்களை எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்றதை மானிட்டர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த லேடியை ட்ராக் பண்ணி பார்க்குறச்சே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாட் எடுத்து ரெண்ட்டுக்கு இருக்காங்க. ஸோ தனியாக தான் இருக்காங்கன்றதை நாங்கள் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, இவங்க தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் எடுக்கிற மாதிரி நம்ம போய் செக் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க, அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் கொடுங்க, ஆதார் ப்ரூஃப் கொடுங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.